ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ரொம்பவே டேஸ்டியான இட்லி செய்யலாம். இட்லி பாத்திரம் இல்லாமலும் கூட அதுக்கு முதல்ல ஒரு குண்டா எடுத்துக்கலாம். அதில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை இப்படி வச்சு சுத்தீரம் பண்ணி நம்ம கட்டி விட்டுற போகிறோம். இதுக்கு நீங்கள் மெல்லிசான காட்டன் துணி இல்லை இந்த மாதிரி காட்டன் டவல் எது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இதை இப்படி வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு இட்லிங்க. இதுக்கு சைட் டிஷ் கூட நமக்கு தேவைப்படாது. நீங்கள் காலையில் இதை செஞ்சு கொடுக்கலாம். மத்தியான டைமில், சாயங்கால டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். நைட்டில் டின்னருக்காகவும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு இட்லின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிட்டேன். இப்போ இதை அப்படியே தூக்கி நம்ம அடுப்பு மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த தண்ணி சூடாகட்டும். நம்ம எப்படி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுவோமோ அந்த மாதிரி இது பாருங்கள். இது நல்லா இப்போ கெட்டியாக கட்டியாச்சு. இதை இப்போ அடுப்பு மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் இது சூடாகட்டும். வாய் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குண்டாவாக இருந்தாலும் பெரிய சைஸ் வாய் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி இல்லைன்னா டாப் மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வச்சாச்சு. இதை நல்லா டைட்டாக கட்டியிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இது சூடாகட்டும். நம்ம இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு இதை அப்படியே ஆவியில் கொஞ்சம் சூடாக வச்சிடலாம். நம்ம இதுக்கு மேலே தான் இட்லி செய்ய போகிறோம். அரிசி மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இங்கே அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு அதை எடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டிலையே செஞ்ச அரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 10 சைஸ் இட்லி வரும். அந்த அளவுக்கு நான் இங்கே மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதோடு கூடவே கொஞ்சமாக பால். நீங்கள் தண்ணி ஊற்றி செஞ்சாலும் செய்யலாம். இல்லை ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நம்ம பால் ஊற்றியும் செஞ்சுக்கலாம். நான் பால் இந்த மாதிரி ஊற்றி இதை நல்லா கலந்துக்கிறேன். இப்படி கொஞ்சம் ஈரப்பதம் எல்லா பக்கமும் படுற மாதிரி இருந்தால் போதும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிசைஞ்சிக்கணும். இதில் தேங்காய் துருவல் சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். வெறுமனை இந்த அரிசி மாவில் மட்டுமே கூட பண்ணலாம். பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி கூட வச்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட சேனலில் எல்லாமே புதுசாக டிஃப்ரெண்ட்டான வீடியோஸாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குழம்பு கரண்டி, அதாவது கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரி கரண்டி எடுத்துக்கலாம். அதில் ஒரு காட்டன் துணியை இதுக்கு மேலே போட்டுக்கலாம் ஈரம் பண்ணி. அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி பிசைஞ்சிருக்க மாவை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். சும்மா கொஞ்சமாக ஈரமானால் பரவாயில்ல, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு நடுவில் நான் வெல்லம் வைக்கிறேன். நீங்கள் தேங்காய் வெல்லம் சேர்த்த பூரணம் கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே மறுபடியும் இந்த மாதிரி மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுறணும். நல்லா இப்படி அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா அப்படியே ஒட்டிக்கிட்டு ஒரு இட்லி ஷேப்புக்கு நமக்கு வந்துடும். இப்போ இந்த துணியை அப்படியே இதை எடுத்துகிட்டு இந்த துணியை எடுத்தோம்னா அந்த இட்லி அப்படியே இப்படி வந்துடும். இதை எடுத்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கணும். எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இது நம்ம சோடா மாவு சேர்க்கலை, உப்பு சேர்க்கலை. அதனால் உங்களுக்கு இனிப்புக்காக நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். மற்றபடி வேறு எதுவுமே சேர்க்கலை. அதனால் இது நல்லா ஸ்வீட்னஸாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் சோடா சேர்க்காமலே இது ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இப்படி வச்சிடணும். வச்சுட்டு அந்த மூடியை போட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இந்த அரிசி மாவில் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் வெளியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்லாம் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.